பிரைமரி ஸ்கூல்ல ஆனுவல் டே செலிப்ரேஷன் நடந்து கொண்டிருந்தது. அங்க பிரசன்டேஷன் கொடுத்து கொண்டிருந்த பிரின்சிபல் அங்க இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் வாழ்த்துதல் சொல்லி சர்டிபிகேட்ஸ பரிசளித்துக் கொண்டிருந்தார். ஒரு குழந்தையை கூப்பிடுறாரு. இந்த குழந்தை கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு ஒரு அவார்ட் கொடுக்கிறாரு. அடுத்து ஒரு குழந்தையை கூப்பிடுறாரு. அந்த குழந்தையை கூப்பிட்டு இது ஸ்கூல்லயே ஃபர்ஸ்ட் பெஸ்ட்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருடைய பாசிட்டிவ்ஸ் சொல்லி அவங்க படிப்புல எல்லாம் தேறிட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அவார்ட்ஸ் கொடுத்துட்டே வர எல்லாருக்கும் கொடுத்து முடித்தாச்சு. ஒரே ஒரு குட்டி தம்பி அங்க இருக்கிறான். அந்த குட்டி தம்பி எல்லா பரீட்சையிலுமே ஃபெயில். ஆனா அவனையும் ரொம்ப பாராட்டி ஸ்டேஜுக்கு வர சொல்றான். அவன் தயங்கி தயங்கி வர்றான். அவங்க அம்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க. தயங்கி தயங்கி அந்த குழந்தை ஸ்டேஜுக்கு வர்றான். வந்து அவனை பாராட்டுவதற்கு என்னன்னு எல்லா பரீட்சையிலும் ஃபெயில் ஆயிட்டான். இவனை என்ன பாராட்ட போறாங்கன்னு சொல்லும் போது சொல்றாரு, இந்த ஸ்கூல்லயே சிறந்த நல்லொழுக்கம் உள்ள மாணவன் இவன் தான். இவனுக்கு நல்ல ஒழுக்கம் உள்ள மாணவன், எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பா பேசுறான், ரொம்ப பரிவா பேசுறான். எல்லா பரீட்சையிலும் ஃபெயில் ஆயிட்டான். ஆனா இவன் வாழ்க்கையில எதிர்காலத்துல ஃபெயிலியர்ஸை எப்படி ஓவர் கம் பண்றதுங்கிற திறமை இவனுக்குள் வந்திருக்கிறது இந்த ஃபெயிலியர்ஸ் மூலமா. அதனால இவன் இந்த பள்ளியினுடைய சிறந்த குணசாலன் என்று சொல்லி அவனுக்கு நாங்க வாழ்த்துதல் சொல்லி பரிசு கொடுக்கிறோம்னு எல்லாரும் எந்திரிச்சு நின்று கை தட்டினாங்க. அவன் தயங்கி தயங்கி அந்த சர்டிபிகேட்டை வாங்கிட்டு போகும்போது அவங்க அம்மா, பிள்ளை எல்லா பரீட்சையிலும் ஃபெயில் ஆயிட்டான், எல்லாரும் ஸ்டேஜ்ல பரிசு வாங்குறாங்க, என் பிள்ளை மட்டும் வாங்கலேன்னு ஏங்கி இருக்கு அம்மாவுக்கு. அது மிகப்பெரிய ஆறுதலா இருந்தது. அந்த பிள்ளை வேறு யாரும் அல்ல, பிற்காலத்துல அவன்தான் சர் ஐசக் நியூட்டன் என்று அழைக்கப்படுகிற மிகப்பெரிய சயின்டிஸ்டாக இந்த உலகத்திற்கு வெளிப்பட்டான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய நிகழ்காலம் உன்னுடைய எதிர்காலம் அல்ல. உன்னுடைய நிகழ்காலத்தில் நீ சந்தித்துக் கொண்டிருக்கிற நெருக்கடிகள் என்னவாக இருந்தாலும், உன்னுடைய நிகழ்காலத்தில் நீ சந்தித்துக் கொண்டிருக்கிற போராட்டங்கள் என்னவாக இருந்தாலும் அது உன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க போவதில்லை. ஏனென்றால் உன் எதிர்காலத்தை தீர்மானித்தவர் தான் உன்னை அழைத்திருக்கிறார். உன் எதிர்காலத்தை தீர்மானித்ததற்கு பின்பாகத்தான் அவர் உன்னை கரம் பிடித்தார்.